வணக்கம். கிடைத்ததை விரும்பு. இதுதாங்க இன்னைக்கு நான் சொல்லப் போற கதையோட தலைப்பு. கே கேட்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. கிடைத்ததை விரும்பு. ஒரு நாள் உதயனுங்கிறவன் தான் சொந்த ஊருக்கு வராங்க. வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பார்க்குறான். அவனுக்கு ஒரு அதிர்ச்சி அங்கே காத்துட்ருக்கு. ஆமாங்க, உன்னோட ரொம்ப நெருங்கிய நண்பனான கந்தசாமி அங்கே அந்த பேருந்து நிலையத்தை குப்பைகளை கூட்டிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவன் நேராக போகிறான் கந்தசாமிகிட்ட. டேய் கந்தா, இது என்ன கோலம்டா? நான் உன்னை இந்த நிலைமையில் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லையேடா. நீ ஏண்டா இப்படி வாழிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். நீ ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு இன்ஜினியராக ஐடி ஆஃபீஸ்லேயோ உட்காந்துருப்பேன்னு நினச்சா இப்படி நீனு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டோன்னே உடனே அவன் சொல்கிறான், எதுவும் கிடைக்கலன்னா கிடைச்சதை விரும்பிட்டு போக வேண்டியது தானடா அப்படின்னு சொல்கிறான் கந்தசாமி. உடனே எப்படிடா இப்படி அப்படின்னு, டேய் உனக்கு ஒரு குட்டி கதை சொல்கிற கேட்குறியா அப்படின்னு கேட்குறான் கந்தசாமி. அடே பள்ளி காலத்திலேருந்தே நீ இந்த குட்டி கதை சொல்கிறத விடவே மாட்ட, இப்போவும் தொடர்றியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா அரசியல்வாதிகளும் சினிமாக்காரங்களுக்கு தான் கதை சொல்ல முடியுமா குட்டி கதைங்க? நானும் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, பறவைங்கள்லாம் ஒரு நாள் ஆற்றங்கரை ஓரமாக ஒன்று கூடிச்சா. அதில் காகம் இருக்குது பாருங்க, அது மற்ற பறவைகளை பார்த்து அடேடே இந்த மாதிரி நாம் மாறினா என்ன அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள பார்த்து சொன்னா, நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கணும்? குயிலே, என்னை போல தானே நீ சின்னதாக இருக்க, நீ அழகாக பாடுறப்ப நான் ஏன் பாடக்கூடாது அப்படின்னு கேட்டுச்சான். உடனே குயில், நீ பாடு, நீயும் என்னை போல் இனிமையாக கற்று நீ இனிமையாக கூவுறதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னுச்சான் அந்த குயில். உடனே இதுவும் தன் குரலை மாற்றிக்கொண்டு கூ கூ என கத்த பார்க்க, ஆனால் அதன் குரல் கா கா என்றே கத்தியது. உடனே அது மனமுடைந்து போய் உடனே இது எனக்கு சரியாக வரல, சிச்சி இது வேண்டாம் எனக்கு அப்படின்னு திரும்பி பார்க்குதான். அங்கே மயில் உட்கார்ந்துருக்கா. அந்த தொகை விரித்த மயிலை பார்த்தோன்னே, மயிலே, நீ மட்டும்தான் தொகை விரித்து ஆட முடியுமா? என்னால் ஆட முடியாதா? நானும் ஆடப்போகிறேன் அப்படின்னுச்சான் காகம். உடனே மயில் அதை பார்த்து, ஆடேன், உன்னால் முடிந்தால் ஆடேன், நான் சந்தோஷப்படுகிறேன் என்றதான் மயில். உடனே இது தன் ரெக்கைகளை தூக்கி ஆட பார்த்தது. ஆனால் அதால் ஆட முடியலையா அந்த காக்காவால். அது மட்டும் இல்லைங்க, அது